ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்புறம் இதுக்கு முன்னாடி உள்ள பாட்டோட வீடியோ நான் மேலே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் என்ன ஸ்டோரிங்கிறது புரியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்ல நம்ம சியாக்கு விராஜ் தான் தன்னோட அப்பாவை கொன்னா அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. அண்ட் இப்படி ஒரு சந்தேகத்தை கிளப்பி விட்டதே இந்த போலீஸ்காரன் தான். வேணும்னே விராஜ் சந்தேகப்படுறதுக்காக சில பல ஆதாரத்தை அங்க விட்டுட்டு போயிருக்கான். அதை பார்த்துட்டு இவ விராஜ் மேல சந்தேகப்பட்டுட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரம் கழிச்சு போலீஸ் எல்லாம் வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. அவங்க த்ரிஷா யாரு அப்படின்னு கேக்குறாங்க. என்னாச்சு, எதுக்காக த்ரிஷாவை கேக்குறீங்க அப்படின்னு சொன்னா, அவங்கள ஃபர்ஸ்ட் வர சொல்லுங்க, அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ராகுவோட தங்கச்சி பேர் தானே த்ரிஷா. அவ என்னாச்சு சார் அப்படின்னு கேட்டா, அவங்கள நாங்க அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக அரெஸ்ட் பண்றீங்கன்னு கேட்டா, இவ நம்ம ஹீரோயினை ஏமாத்தி ஏதோ பிசினஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 50 கோடி ரூபா வாங்கிட்டு போனால, சோ அதை எவனோ தப்பான வழியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பான் போல. ட்ரக் கேஸ்ல இப்ப அரெஸ்ட் பண்ணிட்டு போக பாக்குறாங்க. பட் இந்த பொண்ணுக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாததுனால நான் அப்படி எதுவும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினே அவளை கூப்பிட்டு கேட்கறா, உண்மையை சொல்லு, 50 கோடி ரூபா பணம் உனக்கு எங்க இருந்து வந்துச்சு? நீ என்கிட்ட 50,000 ரூபா தான் நான் வாங்கினேன் அப்படின்னு கேட்டா, இல்ல நான் உங்களை ஏமாத்தி 50 கோடி ரூபாய்க்கு தான் செக்க வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. த்ரிஷா, நீ என்ன காரியம் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்ப போலீஸும் எதா இருந்தாலும் நீங்க கோர்ட்ல பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அம்மா உடனே பதறாங்க, என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்துமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நைட் ஆயிடுது. இப்போ ஏதோ வக்கீல் கிட்ட பேசி பெயில வாங்கி அந்த பொண்ணை வெளியில கூட்டிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த அடுத்த செகண்டே அம்மா கணத்தை காட்டி ஓங்கி அறைய விட்டுவிட்டு, உனக்கு எவ்வளவு திமுறடி, இவளையே நீ ஏமாத்தி 50 கோடி ரூபா வாங்கிட்டு போயிருக்கியா? சரி, வாங்கினதான் வாங்கினேன், அதுல ஏதாவது உருப்படுற மாதிரி ஒரு காரியத்தை பண்ணியா? ட்ரக் கேஸ்ல போய் மாட்டிட்டு இப்படி ஜெயிலுக்கு போயிட்டு வர, இதெல்லாம் உனக்கு அசிங்கமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு, மரியாதையா அவகிட்ட சாரி கேளுடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவளும் வேண்டாம் வருப்பா, சாரி அண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறா. அதுக்கப்புறம் மாமியாரும் அவ சார்பா, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறம்மா, இவ இவ்வளவு பெரிய காரியம் பண்ணியிருக்கா, உன்னை ஏமாத்தி இருக்கா அப்படின்னு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் விடுங்க, அவ ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி மன்னிச்சு விட்டுடுறா. இப்போ மறுநாள் ஆயிடுது. அந்த எடுபடி விராஜ் ரூம்ல இருந்து வெளியே போனதுக்கு அப்புறம் இவ மறைஞ்சிட்டு ரூமுக்குள்ள போறா. எதுக்காகனா அவனோட லேப்டாப்பை செக் பண்றதுக்காக. அதை ஓபன் பண்ண பார்த்தா அது ஓப்பன் ஆகலை. ஏன்னா பாஸ்வேர்டு போட்டு வச்சிருப்பான் போல. ஸோ என்ன பாஸ்வேர்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விராஜோட டேட் ஆஃப் பர்த்தை போட்டா ஓப்பன் ஆகலை. அதுக்கப்புறம் குஷியோட டேட் ஆஃப் பர்த்தை போட்டா ஓப்பன் ஆகலை. அதுக்கப்புறம் ஜானியோட டேட் ஆஃப் பர்த்தை தான் போட்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட டேட் ஆஃப் பர்த்தை போட்டதுமே அந்த லேப்டாப் ஓப்பன் ஆயிடுச்சு. அது உள்ள தனியா ஒரு ஃபைல் இருக்கு. அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பாக்குற இவளுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா ஏதோ ஒரு கொலைகாரனுக்கு இவன் மாசம் மாசம் பணம் அனுப்பிட்டு இருந்திருக்கான். இந்த இன்ஃபர்மேஷனை செக் பண்றதுக்காக தான் நம்ம ஹீரோயினி வந்திருப்பா. இவன் மேல சந்தேகம் இருக்கும். பட் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் வேணும்ல, அந்த ஆதாரம் தான் இது. இப்ப அவன் பணம் அனுப்புனா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்படிங்கிறப்போ அப்பாவை இவன் தான் கொண்டிருப்பான் அப்படிங்கிறதுல நம்ம ஹீரோயினி தெளிவா இருக்கா. ஸோ அதனால அவன்கிட்ட எப்படியாவது நெருங்கினாதான் அவனோட வாயாலே அந்த உண்மையை வர வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம விராஜும் பொண்ணை திட்டிட்டு இருக்கான். சாப்பிடுன்னு சொன்னா அவ சாப்பிட மாட்டேங்கிறா. நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றா. நீ சாப்பிடவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடை எடுத்துட்டு போயிட்டு இருக்கும் போது அப்பதான் கரெக்டா நம்ம சியாவும் உள்ள வரா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க விராஜ்? அவ குழந்தை, அவளுக்கு தெளிவா சொல்லி புரிய வச்சு அவ புரிஞ்சுக்க போறா. நீ ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொன்னா, இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீ எதுக்கு ஃபர்ஸ்ட் இங்க வந்த? உங்க உறவே வேணான்னு நான் ஒதுங்கி இருக்கேன். எதுக்காக நீ இப்ப இங்க திரும்ப என் பொண்ணோட மனசு கெடுக்க பாக்குறியா அப்படின்னு திட்டிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் குஷியும் அங்க இருந்து கோச்சிக்கிட்டு போயிடுறா. அதுக்கப்புறமா தான் விராஜ் கிட்ட இவளும் சொல்றா, இங்க பாரு விராஜ், குழந்தைங்க கிட்ட இப்படி நடந்துக்கிறது ரொம்பவே தப்பு. அவளுக்கு இப்ப என்ன ஆசை, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவ ஆசைப்படுறா. ஏன் அதை நம்ம பண்ணிக்க கூடாது அப்படின்னு கேக்குறா. சியா, இதை நீயா பேசுற? கல்யாணங்கிறது ஒண்ணும் விளையாட்டு காரியம் கிடையாது. ஒரு தடவை கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா அது முடிஞ்சதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இருந்தா என்ன, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுனால குஷி சந்தோஷமா இருப்பானா? அப்ப அதை நம்ம பண்ணிக்கதான் வேணும். நீயே யோசிச்சு பாரு, குஷியோட ஹெல்த் கண்டிஷன் சரியில்லை, அந்த டாக்டர் சொன்னார்ல. அப்படி இருந்தும் நீ எப்படி உன்னோட பொண்ணு விஷயத்துல இவ்வளவு அலட்சியமா இருக்க அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியல விராஜ். நம்ம குஷிக்காகவாது இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். நானே யோசிச்சு ஓகே சொல்றேன் அப்படிங்கும் போது நீ எதுக்காக இவ்வளவு யோசிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னது. ஓகே ஃபைன், வேற வழியே இல்லை, இப்ப என்ன நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதானே, பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வேண்டா வரப்பா சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த விஷயத்த பொண்ணுகிட்ட சொல்லணும் இல்லையா? சோ அதனால குஷி கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கா. உனக்கு என்னப்போ, நானும் உன்னோட அப்பாவும் கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதானே, நாங்க பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. என்ன
சொல்றீங்க? திரும்பவும் என்கிட்ட வந்து விளையாடுறீங்களா? நீங்க ட்ராமா தான் பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன திரும்பவும் ஏமாத்த வேணாம் அப்படின்னு சொல்றா. இல்ல குஷி நான் உண்மைய தான் சொல்றேன். நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த முடிவு எடுத்திருக்கோம். அதுவும் உனக்காக. உனக்கு நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல சந்தோஷம் தானே! அதனால தான் நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். இதுல நாங்களும் சந்தோஷமா தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னதும், உண்மையாவா சொல்றீங்க சித்தி? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள அப்படியே ஹக் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்கா. என்னதான் இவளோட சந்தோஷத்துக்காக இந்த கல்யாணத்த பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும், நம்ம ஹீரோயின் இன்னொரு விஷயத்த யோசிச்சு தான் இந்த கல்யாணத்த பண்ணிக்க போறா. எதுக்காகன்னா, விராஜ் தான் தன்னோட அப்பாவ கொன்னா அப்படின்னு இவ சந்தேகப்பட்டுட்டு இருக்கா இல்லையா? சோ அத வந்து அவன் வாயாலே ஒத்துக்கணும் அப்படின்னா, அது அவன் கூட இருந்தா மட்டும் தான் சாத்தியமாகும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு பிளான போட்டு யோசிச்சு வச்சிருக்கா. அப்ப இதெல்லாம் தூரத்துல இருந்து யாரோ ஒரு ஆள் ஒட்டு கேட்கிற மாரி இருக்கு. நிழல் மட்டும் தெரியுது நம்ம சியாக்கு. உடனே அங்க போயிட்டு பாக்குறா. அதுக்குள்ள அந்த பொண்ணு அங்க இருந்து ஓடி போயிடுறா. பட் அது பொண்ணு நிழல் மாரி தான் தெரியுது. யாரோ ஒரு ஆள் வந்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது. கல்யாண விஷயம் பேசி கொஞ்ச நேரம் கூட ஆகல. அதுக்குள்ள யாரோ நியூஸ்ல போட்டு விட்டாங்க போல. அந்த நியூஸ வந்து நம்ம ஹீரோயினோட வீட்ல எல்லாருமே பாத்துடுறாங்க. அத பாத்துட்டு அவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கா இருக்கு. என்னது இது? சியாவும் விராஜும் கல்யாணம் பண்ணிக்க போற மாரி ஒரு டிராமா தானே போட்டாங்க. அப்புறம் அந்த டிராமாவுமே இப்ப முடிஞ்சிருச்சுல. அப்புறம் திரும்பவும் எதுக்காக சியாவும் விராஜும் கல்யாணம் பண்ணிக்கணும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ அவளுக்கு ஃபோன போடு அப்படின்னு சொல்லிட்டு சியாவ வர வைக்கிறாங்க. அவளும் வரா. அவகிட்ட கேக்குறாங்க. என்னாச்சும்மா? திரும்பவும் நீ வந்து விராஜ கல்யாணம் பண்ணிக்க போறியா? இது உண்மைதானா? அப்படின்னு கேட்டா, ஆமா பாட்டி நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறது என்னமோ ஆமா பாட்டி நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறது என்னமோ உண்மைதான். ஆனா இப்பவும் வந்து எங்களுக்காக ஒண்ணும் கல்யாணம் பண்ணிக்கல. குஷிக்காக தான் இந்த கல்யாணத்த பண்ணிக்க போறோம். அவளோட ஹெல்த் கண்டிஷன் சரியில்ல. அது மட்டும் இல்லாம அவ சாப்பிடவே மாட்டேன்னு அடம் புடிச்சுட்டு இருக்கா. ஸோ அதனால தான் இந்த கல்யாணத்த பண்ணிக்க வேண்டியதா இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல பாட்டி. மத்தபடி இது ரியல் கல்யாணம்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா பேருக்கு நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாரி சொல்லி சமாதானம் பண்ணிட்டு இருக்கா. ஓகேம்மா நீ எதுவும் யோசிக்காம இத பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ எது பண்ணாலும் கரெக்ட்டா தான் இருக்கும் அப்படிங்கிற மாரி அவங்க ஃப்ரீயா விட்டுர்றாங்க. பட் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு டவுட். இந்த முடிவ நான் இப்ப ஜஸ்ட் நவ் தானே எடுத்தேன். அப்படி இருக்கும்போது அதுக்குள்ள எப்படி நியூஸ் சேனல் வரைக்கும் போச்சு அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. அண்ட் இத பண்ணது வேற யாரும் இல்ல. நம்ம ராகவோட தங்கச்சி தான் பண்ணியிருக்கா. எதுக்காகன்னா, அவ வந்து ஒரு வேளை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்ட விட்டே போயிட்டா அப்படின்னா, அப்புறம் மொத்த சொத்தும் இவளுக்கு வந்துரும்ல. அதனால தான் இப்படி ஒரு பிளான போட்டு நம்ம சியாவ வீட்ட விட்டே அனுப்புறதுக்கு பார்த்துட்டு இருக்கா போல. அந்த நியூஸ் சேனல்ல ஓடிட்டு இருக்க நியூஸ அந்த எடுபடியுமே பார்க்குறான். அவன் இத பார்த்துப்புட்டு பயங்கரமா கோவப்பட்டுட்டு இருக்கான். நான் இப்பதான் இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி பிரிச்சேன். அப்படி இருக்கும்போது திரும்பவும் இவங்க எப்படி 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்பாங்க? அப்புறம் சியா நீ எப்படி வந்து உன்னோட அப்பன கொலை பண்ண கொலைகாரனே நீ எப்படி கல்யாணம் பண்ணிப்ப? அந்த விராஜ் தான் உன்னோட அப்பன கொன்னா அப்படிங்கிற எல்லா ஆதாரத்தையும் உன் கண்ணு முன்னாடி தான் நான் விட்டுட்டு போனேன். அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் நீ எப்படி விராஜ கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்ச? இந்த கல்யாணத்த நான் நடக்கவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல இவனுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறதும் ஒண்ணும் புரியல. இந்த பக்கம் ராகுவோட தங்கச்சியும் எப்படியும் சியா கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டே போயிடுவா. அதுக்கப்புறம் அவளோட மொத்த சொத்துமே எனக்கு தான் வரும். இதை நம்ம செலிப்ரேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று ஆர்டர் போடுறதுக்காக கார்டை யூஸ் பண்ண போறா. பட் அது வந்து டிக்ளைன் ஆகுது போல. ஸோ என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கஸ்டமர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்குறா. என்னாச்சு இந்த மாதிரி என்னோட கார்டு வந்து ஒர்க் ஆகலையே அப்படின்னு கேட்டா அவங்களோட மொத்த அக்கௌண்ட்டையும் வந்து யாரோ ஒரு ஆள் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனால உங்களால கார்டு யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதுமே அவளுக்கு பயங்கரமான ஷாக்கு. யார் இந்த வேலையை பார்த்துருப்பா அப்படின்னு ஹாலுக்கு வந்து பார்த்தா அங்க நம்ம ஹீரோயினி ஒரு வக்கீல் கிட்ட பேசிட்டு பேப்பர் ரெடி பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி வச்சுட்டு இருக்கா. எதுக்காக வக்கீல் வந்துட்டு போறாரு அப்படின்னு கேட்டா, அதுவா ராகுவோட எல்லா ப்ராப்பர்ட்டியும் ஆர்ஃபனேஜுக்கும் ஹோல்டேஜ் ஹோமுக்கும் வந்து நம்ம சியா எழுதி வைக்க போறா. அதுக்காக தான் வக்கீல வர சொன்னா பேப்பர் ரெடி பண்றதுக்காக அப்படின்னு சொன்னதுமே அவளுக்கு பயங்கரமான ஷாக்கா இருக்கு. எனது எல்லா பணத்தையுமா அப்படின்னு கேட்குறா. ஆமா எல்லா பணத்தையும் தான். இதுல உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையே அப்படின்னு சொன்னா அதுக்கு எதுவுமே வாய திறக்க மாட்டேங்கிற அம்மாவும் அதுல அவளுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்க போது? ராகுவோட ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக தான் நீ இதெல்லாம் பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது இவளுக்கு செம காண்டாகுது. நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டை விட்டே அனுப்பிட்டா மொத்த சொத்தும் எனக்கு வரும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது நீ எப்படி என்னோட அண்ணனோட சொத்தை எல்லாத்தையும் நீ ஆர்ஃபனேஜுக்கும் ஓல்டேஜ் ஹோமுக்கும் எழுதி வைப்ப? இது சரிப்பட்டு வராது. வேற ஒரு பிளானை போட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அப்படி என்ன பண்ண போறான்னு தெரியல. நம்ம விராஜ் கிட்ட அவனோட அந்த ஆத்மா சைக்கோ விராஜும் வந்து கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்கு. இத்தனை நாளா இத்தனை வருஷமா நீ ஒன் உமன் மேனா தானே வாழ்ந்துட்டு இருந்த. இன்னைக்கு ஒரு பொண்ணுகிட்ட தோத்து போயிட்டியடா. அப்போ நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறியா? சியாவா கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, நான் என்னோட பொண்ணுக்காக தான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்றான். இல்ல நீ என்னதான் இருந்தாலும் நீ ஜான்வியை மறந்துட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போற. அப்போ உன்னோட காதல் உண்மையான காதல் கிடையாது. நாளைக்கே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா அந்த பொண்ணு மேல தானே உனக்கு காதல் வரும். அதுக்கப்புறம் ஜான்வியை கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிச்சிருவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இல்ல என்னோட ஜான்வியை தவிர வேற எந்த பொண்ணு மேலே எனக்கு காதல் வராது. என்னோட காதல் எப்போதுமே என்னோட ஜான்வி தாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் தன்னோட மனசாட்சி கூட போராடிட்டு இருக்கான்.
அதே சமயம் இப்ப நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆக போகுது இல்லையா? ஸோ அத வந்து செலிப்ரேட் பண்றதுக்காக வீட்டுக்கு பாட்டியும், அப்புறம் வந்து தம்பிக்காரனும் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து குடும்பமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த பொண்ணும் என்ன பண்றான்னா, தனியா ரூமுக்கு நம்ம சியாவோட ரூமுக்கு வந்து அவள போட்டு தள்ளலான்னே இப்ப முடிவு பண்ணிட்டா. ஏன்னா உயிரோட இருக்கிறதுனால தானே சொத்தெல்லாம் இப்படி எழுதி குடுத்துட்டு இருக்கா. ஒருவேள அவ செத்துட்டா அப்படின்னா, அந்த ப்ராசஸ் எதுவுமே நடக்காது இல்லையா? மொத்த சொத்தும் இவளுக்கு வந்துரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல, ஒரு ஜெரிலிக் கேஸ் இருக்கிற ஸ்மோக்கிங் பாம அந்த ரூமுக்குள்ள போட்டு அங்கிருந்து போயிடுறா. இதுக்காகவா நம்ம ஹீரோயினி உன்ன காப்பாத்துனா அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. அப்புறம் அங்கேருந்து ஹாலுக்கு வந்து வேணும்னே நம்ம ஹீரோயினோட சாரீல வந்து ஜூஸ கொட்டி விட்டுர்றா. "போய் சேஞ்ச் பண்ணிக்கங்க அண்ணி" அப்படின்னு சொல்லிட்டு அவள அனுப்பியுமே வச்சுட்டு இருக்கா. அதே சமயம் நம்ம விராஜும் அந்த எடுபடியும் வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து "என்னோட பொண்ணு எங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "சியாவோட ரூம்ல தான் இருந்தா" அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரனும் சொல்றான். "ஓகே, நான் அவள போய் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து என்ன பண்றான்னா, நம்ம சியாவோட ரூமுக்குள்ள போயிடுறான். போன அடுத்த செகண்டே அந்த பொண்ணு என்ன பண்றான்னா, நம்ம சியா தான் உள்ள போயிட்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வெளியில தாப்பால் போட்டுடுறா. பட் உள்ள இருக்கிறது விராஜ். அவன் உள்ள போயிட்டு குஷி குஷின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். பட் அந்த ரூம்ல யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறமா அந்த கதவை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போலான்னு பார்த்தா யாரோ லாக் பண்ணி வச்சிருக்காங்க. யாரு லாக் பண்ணி வச்சிருக்கா? குஷி, நீ தான் இதை பண்ணியா? விளாடாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு அங்க போட்டு போனா இல்லையா பாம், அந்த பாம்ல இருந்து இப்ப கேஸ் லீக் ஆக ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோக்கு ரொம்ப மூச்சு முட்டிக்கிட்டு இருக்கு, திணறிக்கிட்டு இருக்கான். மூச்சு விடவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே சமயம் நம்ம ஹீரோயினும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வந்துடுறா. நீங்க எப்படி இங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, என்ன நான் எப்படி இங்கன்னா, நான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணத்தானே போனேன் அப்படின்னு சொன்னா. அது நீங்க உங்க ரூம்ல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலையா அப்படின்னு கேட்டா, நான் என்னோட ரூமுக்கு தான் போனேன். பட் சடனா வந்து குஷி வந்து நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் சித்தி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிட்டா. அவ தான் இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த ரூம்ல இருந்தது யாரு? நான் யாரை தாப்பல்ல போட்டு சாத்திட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ கத்தி கதறி கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கான். அங்க வந்து பாட்டு சத்தம் கேட்கறதுனால எந்த சவுண்டுமே கேட்கல போல. அதுக்கப்புறம் கதவு உடைச்சிக்கிட்டு வெளியே வரான். அப்பதான் மொத்த ஃபேமிலியுமே வராங்க. அவன் இப்படி திணறிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த எடுபடியும் உள்ள போய் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அதுல வந்து அந்த பாம் இருக்கிறது தெரியுது. அதை பார்த்துட்டு வந்து சொல்லிட்டு இருக்கான், பிரபு இதுல வந்து செரிலிக் கேஸ் இருக்கு, யாரோ உங்களை கொல்ல திட்டம் போட்டிருக்காங்க, வேணும்னே தான் இதெல்லாம் பிளான் பண்ணி யாரோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே அவனுக்கு பயங்கரமான ஷாக்கா இருக்கு. நம்ம ஹீரோயினிக்குமே ஷாக்கா தான் இருக்கு. இவனை யாரு கொல்ல நினைச்சிருப்பா, அதுவும் நம்மளோட வீட்லயே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இதெல்லாம் பண்றது தங்கச்சிக்காரி தான் அப்படிங்கிற உண்மை எப்போ தெரிய போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினைச்சு நம்ம அடுத்த பார்ட்ல பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.